திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனுப்பர்பாளையம் பேருந்து நிலையம் பகுதியில் திமுக அரசின் அவலங்கள் மற்றும் அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கும் திண்ணை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அட்லஸ் லோகநாதன் தலைமையிலும் சட்டமன்ற உறுப்பினர் KN விஜயகுமார் முன்னிலையிலும் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பிரசுரங்களை வழங்கினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் அதிக முறை ஆட்சி செய்த அதிமுக குறித்து விமர்சனம் செய்யும் முன்பு அவரது தந்தையிடம் விஜய் கேட்டறிந்திருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அதிமுகவுடைய தலைவர் வலிமையான ஆற்றல் மிக்க தலைவர். தினசரி 100 நாட்களா தமிழகத்தினுடைய ஒவ்வொரு தொகுதியா போறாரு. தினமும் குறைந்தபட்சம் 1 லட்சம் மக்களை சந்திக்கிற எதிர்கட்சி தலைவர் எங்க ஐயா எடப்பாடியார். ஐயா, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதிமுக பிறந்துச்சு. ஒப்பனை கேளு. அதிமுகவுக்கு அரை நூற்றாண்டுக்கு மேல வரலாறு உண்டு. சுதந்திரத்திற்கு பிறகு அதிக ஆண்ட கட்சி அதிமுக. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே தேன் பொத்தே கிராமத்தில் புதிய ரேஷன் கடை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடந்தது. தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 13 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய ரேஷன் கடை அமைப்பதற்கான பூமி பூஜை பணிகளை கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன், சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் ஜாகீர் ஹுசேன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் கும்மனூர் ஊராட்சியை சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் மற்றும் திமுகவை சேர்ந்தவர்கள் அக்கட்சிகளில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். பாலக்கோடு வடக்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் செந்தில் ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆர்கேபேட்டை ஒன்றியத்தில் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். ஆர்கேபேட்டை ஒன்றிய கழக அவைத் தலைவர் பெருமாள் ஏற்பாட்டில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான திருத்தணி அரி முன்னிலையில் திமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து விலகியவர்கள் அதிமுகவில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆர்கேபேட்டை ஒன்றிய கழக செயலாளர் நாகப்பூண்டிகுமார், மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளர் ஜெயசேகர் பாபு, நகர இளைஞரணி செயலாளர் கேபிள் சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதி சென்னியநல்லூர் ஊராட்சியில் திமுகவில் இருந்து விலகிய 20க்கும் மேற்பட்டோர் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் பவுன்ராஜ் கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் குத்தாலம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மகேந்திரன் வர்மன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை விருகம்பாக்கத்தில் வட்ட கழக செயலாளர் மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக ஆலோசனைக் கூட்டம், பாக முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் விருகை வடக்கு பகுதி 127வது வடக்க வட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட செயலாளர் விருகை VN ரவி தலைமை வகித்து புதிய நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தி ஆலோசனை வழங்கினார். விருகை வடக்கு பகுதி கழக செயலாளர் CK முருகன் முன்னிலை வகித்த இந்த கூட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் சாமிநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.